புதுக்கோட்டையில் கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தேமுதிக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்த 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் புதுக்கோட்டை திலகத்திடலில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காததை கண்டித்து தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என தேமுதிக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் கருப்பு சட்டை அணிந்து கழுத்தில் மதுபான பாட்டில்கள் அணிந்தும் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை தண்ணீரில் நிரப்பி மாலையாக அணிந்து கலந்து கொண்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பியவாறு சாலையில் அமர்ந்தும் படுத்தும் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம பகுதி சுகாதார செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சியில் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காலியாக உள்ள துணை சுகாதார நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தாய்மை துணை சேவை பயிற்சி நிறைவு செய்தவர்களை பணியமர்த்த வேண்டும், புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையங்களில் MLHP செவிலியர்களை பணியமர்த்தும் கருத்துருவை கைவிட்டு கிராம சுகாதார செவிலியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும், அறிக்கைகள் கொடுக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திமுக அரசை கண்டித்து கடலூரில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து தலைமையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. இந்த நிலையில் தேமுதிக சார்பில் விஷசாராய விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதன்படி கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே தேமுதிக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து உட்பட 200க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி நீலகிரி மாவட்ட காவல்துறை மூலம் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், வாகன ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக கடந்த 2 தினங்களாக அனைத்து பள்ளி குழந்தைகளும் போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் சிறு சிறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் முன்னிலையில் RCTC வளாகத்தில் பரிசுகள் வழங்கப்பட்டது. போதைப்பொருள் குறித்து பாடல் பாடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்புரையாற்றினர். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளசாராயம் குடித்து தற்போது வரை 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள திருவள்ளூர் சிலை முன்பு மதுரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர் பதவி விலக கோரியும், இறந்தவர் வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற கோரியும், சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் இருப்பில் உள்ளதா என உண்மை நிலை முழுமையாக தெரிந்து கொள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் மத்திய குழுவை அமைத்து உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பெண்ணாகரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் ஜமாபந்தி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு தீர்வு காண துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி இன்று முதல் துவங்கி 4 நாட்கள் நடைபெறவுள்ளது. பெண்ணாகரம் பகுதியில் உள்ள கிராமங்களான கூத்தப்பாடி, அலையபுரம், ரங்காபுரம், அஞ்சே அள்ளி, சிகரல அள்ளி, சத்யநாதபுரம், பருவதன அள்ளி ஆகிய கிராமங்களில் உள்ள மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில்
வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் வருவாய் தீர்வாய அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சாந்தி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொள்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் பராமரித்து வரும் பதிவேடுகள், வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களை ஆய்வு செய்தார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க கூடுதல் வாகனங்களில் செல்ல அனுமதி கேட்டு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தலைமையில் கட்சியினர் மணிமுத்தாறு சோதனை சாவடியில் வனத்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விக்ரமசிங்கபுரம் காவல் ஆய்வாளர் சுஜித் ஆனந்த் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் கட்சியினர் 7 கார்களுக்கு மட்டும் வனத்துறையினர் அனுமதி அளித்த பின் அமைதியாக மணிமுத்தாறு வனத்துறை சோதனை சாவடியை விட்டு கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.